ஹாய் ஹலோ வணக்கம் நேர்களே. இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி புல்லிஷ் மூமெண்டம் வந்திருக்கு. ஸோ மற்ற ஸ்டாக்ஸ்லேயும் எப்படி வந்திருக்கு, நிஃப்டியில் என்ன வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு வந்து பேங்க் நிஃப்டி மேலே இருந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் மட்டும் கீழே போயிட்டு மறுபடியும் அங்கே வந்து சஸ்டெயின் ஆகி வந்திருக்கு. ஓகேவா? ஆக்சுவலாக பேங்க் நிஃப்டியில் ஸ்பாட்டில் அப்படி நடந்திருக்காது, பட் ஃபியூச்சர்ஸில் மட்டும்தான் அப்படி நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதனால் என்ன ஆயிருக்கும்னா வந்து நமக்கு நமக்கு கால் ப்ரைஸஸும் புட் ப்ரைஸஸும், அதாவது ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம்ஸில் வந்து டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கும். சரியா? ஸோ அதுக்கப்புறம் அங்கே போய் சஸ்டெயின் ஆகிட்டு 50,800 லெவல்ஸில் சப்போர்ட் எடுத்துச்சு மேலே வந்து. எடுத்ததுக்கப்புறம் ஒரு நல்லதாக அழகாக ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டை 51,293 லெவல்ஸ் நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸில் போயிட்டு நின்றுடுச்சு சாயந்தரம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்டமாக தான் இன்றைக்கி நான் வந்து பார்க்குறேன். ஓகேவா? நமக்கு ட்ரேட்ஸ் ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் பண்ணிச்சுனாலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரேட்ஸ் கிடச்சிது. சாயந்தரம் வரைக்கும் ஒன் சைடு தான். ஸோ பிரேக் பண்ணவே இல்லை. ஓகேவா? ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சல் ஆகும், கீழே வரும், மேலே போனது தானே கீழே வந்துடும், கீழே போனது தானே மேலே வரும் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து யாரும் அந்த ஒரு சிந்தனையோட மட்டும் ட்ரேட் எடுக்காதீங்க. புரியுதா? இதுதான் மக்களே இன்னைக்கு பேங்க் நிஃப்டியோடைய ஸ்டேட்டஸ். 500 பாயிண்ட் மொமெண்டம் சும்மா கிடையாது இல்லையா? நல்ல மொமெண்டம் தான் இன்னைக்கு. அதுக்கப்புறம் நம்ம நிஃப்டியில் வந்து சேம் கீழேருந்து மேலே போய் அழகாக மறுபடியும் மேலே போயிட்டு ஒரு கீழே வந்து மாலை கட்டி தொங்க விட்டு மேலே போயிருக்கு. ஸோ 25,000 லெவல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா 2 தடவை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கு. யார் இது? இந்த ட்ரையாங்கல் தெரியுதா? பிரேக் அவுட் கொடுக்குமா? நாளைக்கு பார்க்கலாமா? நிஃப்டியில் வந்து நாளைக்கு பிரேக் அவுட் கொடுக்குதா இல்லையான்னு சொல்லி நாளைக்கு பார்க்கலாமா? கண்டிப்பாக. ஓகே, கண்டிப்பாக நிஃப்டியில் வந்து நாளைக்கு பிரேக் அவுட் கொடுக்கும்னு நான் எதிர்பார்க்கின்றேன். ஓகேவா? பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா சூப்பர் டூப்பராக 25,160 லெவல்ஸும் வந்துவிடும். ஒரு 150 பாயிண்ட் நாளைக்கு மொமெண்டம் கிடைச்சதுன்னா சூப்பரான மொமெண்டமில் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஓகேவா? நாளைக்கு ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 23,800 லெவல்ஸ் 840, அதாவது ஒரு 120 பாயிண்ட்ஸ் மொமெண்டம் இருக்குது. கீழே வந்து 480 லெவல்ஸை 440 லெவல்ஸை பிரேக் பண்ணால் மட்டும் கீழே எதிர்பார்க்கணும். அதர்வைஸ் நான் பாசிட்டிவ் தான். மிட் கேப் நிஃப்டி லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சரக்கு இருக்குது, இல்லை சைட்வேஸில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம ஒத்துக்கணும். ஸோ விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் சைடில் வந்திருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் ப்ரீமியம் டிகே வந்து நம்ம மார்க்கெட்ஸ்லாம் மேலே போயிருந்தாலும் ப்ரீமியம் டிகே கொஞ்சம் லைட்டாக இருக்க தான் செஞ்சுருக்கும். பட் அதுக்காக வந்து ரொம்ப ஜாஸ்தி இருந்திருக்காது. ஏன்னா எனக்கு மண்டே தான்றதுனால ஓரளவுக்கு ஓகேவாக இருந்திருக்கும். ரிலையன்ஸ் சைட்வேஸ் இருந்தது, பெரிய மொமெண்டம் கிடையாது. பட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து அந்த விழுந்த அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் நிஃப்டியும் ரியாக்ட் பண்ணியிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம மாருதி சைட்வேஸில் இருந்திருக்கு. நம்ம நெக்ஸ்ட் ஓடி போய் ஆக்சிஸ் பேங்கை பார்க்கலாம். ஆக்சிஸ் பேங்க் வந்து நம்ம பேங்க் நிஃப்டி மாதிரியே தான் நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்கு. பஜாஜ் ஃபைனான்ஸில் வந்து சைட்வேஸில் இருந்து ஒரு குட்டி மொமெண்டம். ஃபெடரல் பேங்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு சின்ன ஃபால். ஐசிசி பேங்க் சூப்பர் டூப்பர் மொமெண்டம், நல்ல இது. இப்போ 1235 சஸ்டெயின் ஆச்சுன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுக்கும் ஐசிஐசிஐ. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணலாம். ஓகேவா? கோட்டக் பேங்க் 17,968 1768 லெவல்ஸுக்கு மேலே போனாலே வந்து பார்த்தீங்கன்னா நல்லதாக ஒரு புல்லிஷ்னஸ் தான். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து எப்போவுமே 18,000 சாரி 1835 ஏதோ ஒரு லெவல்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் நம்ம எதிர்பார்ப்போம். அது கிடைக்கும். 1843 லெவல்ஸ் நம்ம டார்கெட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸ்டேட் பேங்க் 765 மேலே இருந்தாலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பைன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ 785 இருக்குது. இங்கேருந்து எல்லாருமே பை பண்ணலாம். ஸோ தயவு செய்து பை சைட்லேயே இருங்க, யாரும் செல் சைட்லலாம் உடனே போயிடாதீங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது நமக்கு ஸ்டாக்ஸ், முக்கியமான ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி வேறு யார் இன்றைக்கி நல்ல மொமெண்டம் வந்திருக்கானா, ஹிந்துஸ்தான் யூனிலிவரில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மொமெண்டம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஐடிசிலையும் ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் தான் வந்திருக்கு. 1 hour டைம் ஃப்ரேம் இது. ஸோ அது மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேறு எங்கே மொமெண்டம் இன்னைக்குன்னா பெருசாக இன்னைக்கு இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா மொமெண்டம் கொடுத்துருக்காங்க. பிரிட்டானியாலையும் நல்ல மொமெண்டம் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் மக்களே இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்டுடைய வியூ. நாளைக்கு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி. ஓகேவா? ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி வந்து கொஞ்சம் சைட்வேஸில் இருந்து புல்லிஷில் இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இங்கேருந்து இப்படி ஓப்பன் ஆகி இப்படி போய் இப்படி வந்து இப்படி போய் முடியும். ஓகேவா? அதாவது நம்ம படிக்கட்டு பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம்.
அது மாதிரி போய் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை மாதிரி பார்த்து உங்கள் ட்ரேட்ஸ் நீங்கள் பிளான் பண்ணி பண்ணுங்கள். நான் சொல்லிட்டேனேன்றதுக்காக எப்போவுமே அப்படி தான் போகும்னு நினைக்காதீங்க. அது அப்படி மட்டுமே போகாது, மாறுதலும் இருக்கலாம். ஓகேவா? மார்க்கெட் ட்ரெண்டை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம எதிர்பார்த்த மாதிரி 67-16 லெவல்ஸ் வந்துருச்சு. அங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து இப்போதைக்கு மேலே போயிட்டு நான் மேலே போகலாமா வேணாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு உட்காந்துருக்கு. இது மறுபடியும் 74 லெவல்ஸ் வரைக்கும் போகணும். அதான் இங்கே இது வரைக்கும் போகணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ஒரு கோடு இருக்கு இல்லையா, இவங்களை இந்த ரிஜெக்ஷன் கேட்க மறுபடியும் அவங்க வந்தாகணும். ஸோ வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். மறுபடியும் மேலே வந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு 67 தாண்டி 66 டார்கெட் பண்ணுங்கள். பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு 70-54 71-93ன்னு சொல்லிட்டு அப்சைடில் பிளான் பண்ணுங்கள். சிம்பிள். ஓகேவா? நம்ம யூஎஸ் ஆயிலுக்கான வியூ எவ்வளோ அழகாக சொல்லிட்டோமா? சரி, கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 503 ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது. அங்கேருந்து கொஞ்சம் லைட்டாக குட்டியாக செல் ஆகி வந்துச்சுன்னா 2483 லெவல்ஸ் வரும். 2483 கிட்ட வந்து டபுள் பாட்டம் அடிச்சு தான் மேலே போயிருக்கு. இன் 1 hour டைம் ஃப்ரேமே அப்படி தான் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து ட்ரேட் பண்ணுறது நல்லது. ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு கோடு போட்டுட்டு வந்தோம், மறுபடியும் மேலே போயிட்டு அடுத்த கோடு என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கேருந்து ஒரு டேரெக்டாக 2450 லெவல்ஸ் வருமோ? $50 வருமா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே வந்தால் பை பண்ணுவேன். ஓகேவா? பட் மேலே போய் செல் பண்ணுவான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். ஓகேவா? 2480 லெவல்ஸை பிரேக் பண்ணிட்டோம். நான் வேணால் 2469 லெவல்ஸ்க்கு பெட் பண்ணுவேன். இப்போது கொஞ்சம் எனக்கு ஒரு அன்டெசிசிவ் மோடில் தான் இருக்குது கோல்டு. இப்போது வேறு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? வேறு எதாவது இருந்தால் உங்கள் அப்டேட்ஸ் பண்ணுறேன். இப்போதைக்கு எனக்கு அன்டெசிசிவ் மோடு தான். சில்வரும் அதே தான் பண்ணிகிட்டு இருக்கு. 28.175 134 லெவல்ஸ்க்கு மேலே இருக்கிற வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் 29க்குள்ளே போயிட்டு மேலே போக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அண்ட் பிடிசி வந்து 53லாம் போயிட்டு இங்கே பாருங்கள், நம்ம லெவலுக்கு அழகாக வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணிட்டு அப்புறம் இங்கேருந்து இங்கே வரணும்ல, வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்லோவாக வந்து ரெக்கவரி ஆகி இங்கே வந்துட்டு 55க்கு கொஞ்ச நேரத்தில் 56, 57, 60, 61 அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் டூப்பர் லெவல்ஸ்லாம் வரப்போகுது. வெயிட் பண்ணி நீங்கள் அழகாக ட்ரேடை எடுத்துக்கோங்க. ஓகேவா? நேச்சுரல் கேஸ் யாராவது கேட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நேச்சுரல் கேஸ் வந்து கொஞ்சம் அதை பாருங்கள், இந்த லைனை பிரேக் பண்ணாத வரைக்கும், இந்த சேனலை பிரேக் பண்ணாத வரைக்கும் போட்டு கொடுத்துருமா சேனல் உங்களுக்கு. இது இந்தியன் மார்க்கெட்டோட இது நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த சேனலை எட்டி உதச்சி கீழே வந்துடுறதுக்கான ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. கீழே வந்து நான் செல் பண்ணுங்கள், மேலே போச்சு நான் பை பண்ணுங்கள். பட் டிமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மேலே தான் தெரியுது. ஸோ அதுக்கு மாதிரி உங்களுடைய ட்ரேட்ஸை பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்றைய வீடியோ இத்துடன் முடித்துக்கொள்கிறேன். நாளைக்கு நல்ல ஒரு விஷயத்துலையும் நல்ல ஒரு வியூவில் நான் எடுத்துகிட்டு வரேன். உங்களுக்கு சில ஸ்டாக்ஸ் சொல்கிறேன் நாளைக்கு. அண்ட் கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ்லாம் போடுறேன். அன்டில் தென் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பாய் சொல்லிக்கிறேன். நாளைக்கு மறுபடியும் வந்து ஹாய் ஹலோ சொல்லுவேன். டேக் கேர், பாய் பாய்.